அடிப்படை கீழே அஸ்திவாரம் பலமா இருந்தா தான் கட்டணம் ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த வகையில் அவங்க வாத்தியார் நிறையவே சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க பயப்படாம பேசுங்க. அப்படியா? அப்ப நான் 56 தேசம் சொல்லு பாப்போம். 56 தேசம். அன்னிகம் அருணம் அவந்தி ஆடம் எவனம் ஏட்டையும் கரிசுகள் மிங்கம் கன்னடம் காசம் காஷ்மீரம் காந்தாரம் காம்போசம் குருகு குடகம் குந்தலம் குவிந்தம் கூச்சரம் கேகயம் கேரளம் கொங்கணம் கொள்ளலம் கோசலம் சகம் சவ்விரம் சாலவம் சிங்களம் சிந்து சீனம் சோரசீனம் சோழகம் திராவிடம் தெங்கடம் நிறுத்தம் நேபாளம் பாஞ்சாலம் பப்பரம் பாண்டியம் புலிதம் போடம் மகதம் மச்சம் மலையாளம் வங்கம் வங்காளம் விகற்பம். உண்மையாவே இதுக்கெல்லாம் கைதிடலாம். 56 தேசங்கிறதுக்கெல்லாம் கைதிடலாம். அந்த அம்மாவுக்கு நீங்க கேட்டுடுங்க. சரி 60 வருஷம் சொல்லுங்க பாப்போம். சுக்ல பிரமோதா பிரசர்பதி ஆங்கரசி ஸ்ரீமுக பவ இவ தாதி ஈஸ்வர வெகுதானிய பிரம்மாதி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசித்து சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜெய மன்மத துன்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிருது சோபகிருது குரோதி விஸ்வாவசு பரவ பிளவங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருது பரிதாபி பிரம்மாதிஷ ஆனந்த ராட்சச நல்ல பிங்கள காளியத்தி சித்தாத்தி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரகாரி ரக்தாச்சி குரோதன அக்ஷய. உண்மையாவே மனப்பாடம் பண்ணதுக்கு உங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள் வாழ்த்து. சரி 61 நாயன்மார் பேர் சொல்லு. அதிபத்தர் அப்புதிரிகள் அமர்நீதி நாயனார் அறிவற்றாயர் அணைநானே இசைநாய இடங்களை நாயர் ஏற்பை நாயர் இளையன்குடி மாறர் ருத்ரபசுபை நாயனார் எரிபத்த நாயனார் ஏற்கோன் கலிகாமர் ஏனாதிநாதர் ஐயடிவர் கலவர்கோன் கலநாதர் கணப்புழர் கண்ணப்பர் கலைய நாயனார் கலற்றறிவர் கலசிங்கர் காரிய நாயனார் காரைக்கால் அம்மையார் குங்குளே கலைய குலச்சிரியார் கூட்டவர் கலிகம்ம நாயனார் கோச்சங்கட் சோழன் கோட்பை நாயனார் சடைய நாயனார் சண்டேச நாயனார் சாக்கியர் சிறுபுலி நாயனார் சிறுதொண்ட மூர்த்தி திருநவரசர் திருநாளை பவார் திருநீலகண்டர் திருநீலகண்டர் யாழ்ப்பாணர். இப்போ நீங்க என்ன கை தட்டலாம்? எதுக்கு? இருங்க நான் என்ன சொன்னேன்? நீ சொன்னதுக்கு தான். அதே எனக்கு கை தட்ட சொல்றேன் நானு. இருங்க. நான் தான சொன்னேன். உங்களுக்கு இப்படி எதுக்கு கை தட்டணும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல சொன்னேன் 63 நாயன்மார் நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லல. தெரியும். சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு சொல்லல. இப்போ எப்படி நீ சொன்ன? நீ அத சொல்ல வச்சனா? அதுக்கு தான் என்னைய சொல்ல. நான் ஒண்ணு எப்படி அந்த 64 கலைகள் பேர் என்ன சொல்லுங்க? என்ன நீ சொல்ல வச்சிட்டீங்க? 63 நயனார்மார்கள் சொன்னாங்கல்ல. இப்போ நீங்க உங்க 64 கலைகள் சொல்லுங்க. 64 கலை தானே சொல்லிட்டு போறேன். எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஆனா சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணுவ? இந்த அம்மா சொல்லலாமா? 63 நாயன்மார்ல சொல்ல முடியாதுன்னு சொல்லலாமா? அப்ப 64 கலைகளை இந்த அம்மா கேட்டவனா நான் பதில் சொல்லணுமா? எப்படி நான் சொல்ல முடியாதுங்கறேன் நான். உங்களுக்கு தெரியும். தெரியும் எனக்கு. ஆனா சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாதானே? சொல்ல முடியாதே. சரி விடுங்க. அப்புறம் நான் விடு. தட்டுங்கள். என்னம்மா உள்ள போ சொல்ற? தெரியாதுன்னா உள்ள போ சொல்ற? சொல்ல உள்ள ஏய் ஏமா உள்ள போ சொல்லுதுப்பா. தெரியாதுன்னா தெரியாது. தெரியாது சொல்ல முடியாது. தெரியும்னு சொன்னேன் சொல்ல முடியாதுனே. பரவாயில்லை விடுங்கன்றீ. அப்படி தான் சொன்னால உள்ள போ சொன்ன மாதிரி இருக்கு. தட்டுங்கள். திறக்கப்படும். கேளுங்கள். கிடைக்கப்படும். தேடுங்கள். கொடுக்கப்படும். தட்னா திறக்கணும். தேன்னா கிடைக்கணும். கேட்டா பதில் வரணும். வரும். சரஸ்வதிக்கு அமைந்தது வெண்தட்டு. மகாலட்சுமிக்கு அமைந்தது செந்தட்டு. சக்திக்கு அமைந்தது பொன்தட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தட்டு இருக்கு. ஆயக்கலை 64லும் ஏய உணருக்கு என்னம்மை தூய உருப்பொழிங்க உள்ளவாள் என் உள்ளத்துள்ளே பாங்க வராது இடர்ன. ஆயக்கலை 64க்கும் அதிபதி யாரு? கலைவாணி. மகள் காந்திமதி அவர்களை பாராட்டி வீரமணி குடும்பத்தினர் சார்பாக ரூபாய் 501 பரிசாக வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள். எனக்கு அன்பு அளித்த வீரமணி அண்ணா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். ஆயக்கலைகள் 64லையும் ஏய உணருக்கு என்னம்மை தூய உருப்பொழிங்க உள்ளவாள் என் உள்ளத்தில் வராது இடர்ன. ஆயக்கலை 64க்கும் அதிபதி யாரு? அதுதான் கலைவாணின்னு சொல்றேன். கலைவாணி உங்களுக்கு என்ன வேணும்? கலைவாணி எங்க அம்மாமா. உங்க அம்மா தானே? எங்க அம்மா தான். உங்க அம்மாவா? எங்க அம்மா தான். கலைகள் என்னன்னு சொல்லுங்க. அக்கர்வர்கள் இதம் கணித வேதம் புராண வியாகரணம் நீதி சாஸ்திரம் சோதர சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரபாட நாடகம் நிறுத்தம் சத்தப்பிரமம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அத்திரவச்சை கனகபரிச்சை ரத்தபரிச்சை கஜபரிச்சை அசூபரிச்சை பூமி வரிச்சை சங்கராமரக்கம் மையத்துவம் ஆகிரகம் வித்துவரண உச்சாரணம் மோகனம் வசீகரணம் ரஜவாதம் காந்தரவாதம் பைப்பிராதம் கௌத்தாதம் நாரதம் காரணம் முட்டியாக பிரவேசம் ஆகிய கவனம் பிரகாய பிரவேசம் அதிர்ஜய மந்திர ஜலம் மகேந்திர ஜலம் அக்கிரந்தமம் ஜலத்தமம் வாயுத்தமம் திதித்தமம் வாக்குத்தமம் கண்ணத்தமம் கட்கத்தமம் அவத்தியபுரம் 64 கலைகள் சொந்த கரை எங்கம்மா கலைவாணி. என்ன சொல்லிட்டீங்க? எதை? 64 கலைகளை. ஓ எனக்கு தெரியும் சொல்ல. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, சொல்ல வச்சேனா? ஐயா நீ சொல்ல வச்சனே. அது நான் ஒரு நக்கல் பண்றேன். சொல்ல வச்சேனா அப்படி நான் தானே சொல்ல வச்சேன். இங்க பாரு கலியுகத்துல உனக்கு திமிருன்னா நான் யுகத்துல கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம். கிரேதாயுகத்துல நடந்த கதை அர்ச்சந்திர புராணம் திரேதாவிலே ராமாயணம் துவாபராவிலே மகாபாரதம் கலியுகத்திலே கந்தனோட கதை நடந்துட்டு. கிரேதாவில எத்தனை வருஷம் என்றால் 17,28,000 ஆண்டு காலங்கள். திரேதாயுகம் வந்து 12,96,000 துவாபரம் என்பது 8,64,000 கலியுகம் என்பது 4,32,000 மொத்த கூட்டம் 43,20,000. எங்களுக்கும் தெரியும். எங்களுக்கு தெரியும்.
அவர் சொல்ற, நீ என்ன சொல்ற? எங்களுக்கு தெரியும். அவரு உங்களுக்கு கிரேதாகம் 17,28 2 8 2 8 10 10 7 17 17 1 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 கிரேதா 12,96,000 9 15 15 2 17 17 1 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 தோபரா 8,64,000 6 4 10 8 18 8 1 9 கூட்டுத்தொகை 9 கழிவு 4,32,000 4 3 7 7 2 9 கூட்டுத்தொகை 9 கிரேதா கூட்டுத்தொகை 9 கிரேதா கூட்டுத்தொகை 9 தோபரா கூட்டுத்தொகை 9 கழிவு கூட்டுத்தொகை 9 4 9 36 9 கூட்டுத்தொகை 9 ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய சுவாச காற்று 21,600 மூச்சு காற்று 21,600 20 ஆல் பெருக்கினால் கலியுக கணக்கு என்ன கணக்கு? 4,32,000 40 ஆல் பெருக்கினால் துவாபரயுக கணக்கு என்ன கணக்கு? 8,64,000 60 ஆல் பெருக்கினால் திரேதாயுக கணக்கு என்ன கணக்கு? 12,96,000 80 ஆல் பெருக்கினால் திரேதாயுக கணக்கு என்ன கணக்கு? 17,28,000 தெய்வம் மனிதனுக்கு சொன்ன நூல், பகவத்கீதை மனிதன் தெய்வத்துக்கு சொன்ன நூல், திருவாசகம் மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல், திருக்குறள் திருக்குறள் எத்தனை 1330 எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். இருங்க என்னமா நானும் பாத்துட்டு இருக்கேன். யுகத்துல ஆரம்பிச்சு நீங்களும் மூச்சு விடாம கேள்வி கேட்டுட்டு வரீங்க. அதுக்கு நானும் பதில் சொல்லிட்டே வரேன். நீங்க மட்டும் தான் கேள்வி கேட்கணும். அப்படி இல்லாம நான் இன்னும் கேட்டே முடிக்கல. உனக்கு என்ன ரோசை வருது? கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லிட்டு நீங்க மட்டும் எவ்வளவு நேரம் கேட்டாலும் நீ பதில் சொல்லணும். எவ்வளவு நேரம் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். நீ பதில சொல்ல முதல்ல. நான் கேக்குறப்ப கேட்டுக்கிறேன், நீங்க பேசுங்க. என்ன நீ என்ன இப்ப மிரட்ட? நான் கேக்குறப்ப கேட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க தானே சொன்னீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். கேக்குற கேள்வி நீ பதில் சொல்லணும்னு சொன்ன. என்ன கேளுங்க, கேள்வியை கேளுங்க. எத்தனை பால்? 3 பால். என்னென்ன பால்? அறப்பொருள் இன்பம். திருக்குறளிலே எத்தனை சீர் இருக்கு? 7 சீர். மேல 4 சீர், கீழ 3 சீர். திருக்குறளிலே எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது? 42,194 எழுத்துக்கள். எத்தனை சொற்கள் இருக்கு? 14,000 சொற்கள் இருக்கு. திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிடப்பட்டது? 1812ஆம் ஆண்டு. திருக்குறள்ல வராத எழுத்து ஔ என்கிற உயிரெழுத்து. 2 மலர்கள் இருக்கிறது. அனிச்சம், குவளை, 2 மரங்கள், பனை, மூங்கில். திருவள்ளுவர் பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். பேர் சொல்லுங்க. உப்பை, உருவை, அவ்வை, வெள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர். இருங்க இருமா இருங்க இருங்க இருமா இருங்க. ஏன் இருங்கங்கங்க? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். நான் தான் கேக்குறேன். அவரும் கேட்டு இருக்காருலமா, முடிச்சாரமா? முடிச்சனா? அவரும் பயப்படுறாருல, அவரும் பயப்படுறாருல, எல்லாரும் கேட்டு போடுவானு. அவரும் மறுத்து பேசுறாரு. நான் கேட்டு முடிக்கலன்னு. அப்பா நீங்க சொல்றது உண்மைதான் போலப்பா. மண்டே பொளந்தே விடுவேன் சரியா? அப்பா உங்க ஊர்கார பிள்ளைங்கறக்க நீ சப்போர்ட் பண்ணிருக்காத. என்னமா? இல்ல அப்பா சொல்றது உண்மைதான் போல. என்ன? ஏன்னா நீங்க கேள்வி கேக்கும்போது மட்டும் நான் பதில் சொல்றேன்ல, அதே நான் உங்களை நிறுத்துங்க சொல்லிட்டா மட்டும் அப்படி கத்துறீங்க. நீ பாட்டுக்கு சின்ன புள்ளதானே எல்லாத்தையும் கேட்டு போட்டு அப்புறம் அவருக்கு தெரியலனா பாவம். மண்டே பொளக்க போற பாரு. ஏமா நான் இன்னும் கேட்டே முடிக்கலங்கறேன். கேட்டு முடிக்கணும் அதுக்கு மேல சொன்னதுல சந்தேகம். என்ன சார்? போதுமா? என்ன சந்தேகம்? இவங்க எல்லாம் கூட்டணும்ல. கூட்டுத்தொகை என்ன வந்துச்சு? 9 வந்துச்சு. 9 வந்துச்சு. ஆமா. அப்ப திருக்குறளே கூட்டும்போது கூட்டுத்தொகை வரணும்ல. அப்படி 9 வராதே. 9 வராது. கூட்டுத்தொகை வரும். அதுதான் என்னன்னு கேக்குறேன். அப்படி ஒன்னு வராதுன்னு. நல்லா வரும்ங்கற. வராதுன்னு நான் சொல்றேன். வரும்ங்கறல்ல. வரும்ல. உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். அப்ப தெரியுமா சொல்லு. எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? பொண்ணே விடுவேன். எனக்கு தெரியுமா தெரியல. நீ என்ன என்னைய சோதிக்க பாக்குற? இந்த சட்டம் சவுடெல்லாம் என்கிட்ட வச்ச கூடாது, புரியுதா? கேட்ட கேள்விக்கு பதில மட்டும் சொல்லுங்க, புரியுதா? என்னங்க இது? இல்லங்க அது ஒரு இந்த சட்டம் சவுடால். ஏமா ஒன்னு தோரவே சரியில்லையாமா? ஏன்னா உன்னே பெத்த அப்பா அம்மா ரொம்ப அமைதியா பொறுமையா இருக்கான்னு இந்த சட்டம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த சட்டம் சவுடாலாம் என்கிட்ட வச்ச கூடாது சரியா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருக்குறளை எழுதியவர் யாருமா? இது கூடவா தெரியாம இங்க வந்திருக்கேன். திருக்குறளை எழுதியவர் யாரு? திருவள்ளுவர். திருவள்ளுவர்னு எழுதுனா எத்தனை எழுத்து வருது? 7 எழுத்து வருது. 7 தான். 7 மையமா வச்சு திருக்குறளை எழுதினார். திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் இருக்காரு, திருவள்ளுவருக்கு 7 எழுத்து. அது மட்டும் இல்ல, திருவள்ளுவர் மொத்தம் பிரதமர் எத்தனை பேர் தெரியுமா? 7 பேர்னு சொன்னேன். உப்பை, உருவை, அவ்வை, வெள்ளியம்மை, அதியமான், கபிலர், திருவள்ளுவர் 7 பேர் இருக்கால. ஆமா. அந்த 7 பேரை வச்சுதான் 7ன்னு மையமா வச்சு எழுதினார். அது மட்டும் இல்ல, 7 திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள்? 1330 குறள். 3 3 6 6 1 7 வந்துச்சா? அதத்தான் மையமா வச்சாரு. அதை விடு. திருக்குறள்ல எத்தனை அதிகாரம் சொன்னீங்க? 133 அதிகாரம். 3 3 6 6 1 7 வந்துச்சா? 7 மையமா வச்சாரு. 7 என்ற எண் தான் திருக்குறளிலே மொத்த மையமானது. போதுமா? ஒரு குறளுக்கு 7 சீர் தான். அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா திருக்குறள் எதை கூட்டினாலும் கூட்டத்துக்கு 7 வரும்ங்கறீங்க. ஆமா. அப்படிதானே? பேச்சுக்கு மாற்றல. பேச்சுக்கு மாற்றமே இல்ல. சரி இருங்க. திருவள்ளுவர் இருக்காருல்ல, அவர் என்ன நூல் எழுதினாரு? இது கூட தெரியல உனக்கு? திருவள்ளுவர் எழுதியது திருக்குறளை எழுதினார். திருக்குறளை கூட்டுங்க. தீரு இக்கூராயில் திருக்குறள் எத்தனை வருது? 6 எழுத்து வருது. நீங்க என்ன சொன்னீங்க? 7 வரணும்னே. எங்க இன்னும் ஒண்ண காணோம். இதே நான் சோதிக்காம இருந்திருந்தா போய் தானே சொல்றீங்க நீங்க. யார்
யாருமா போய் சொல்றது? திருக்குறள்ங்கிறது 6 எழுத்து. அது நான் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே திருவள்ளுவரை பத்தி பேசி 7 எழுத்து முடிஞ்சு வச்சு. நாடகம் முடிஞ்சிருச்சா? வெளிநாயகம் நாடகம் முடிஞ்சிருச்சா? நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. என்ன நீ போக போக தான் உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். என்னன்னு சரியா? என்ன அனுபவம்? அவர் ஏதோ வாய் தவறி சொல்லி நான் கேக்குறேன். சரி விடுமா, இது இது நம்ம இப்ப பேசுறது இருக்கட்டும். நேராச்சு. ஏன்னா முருகன் வரணும், ஔவையார் வரணும், வேடுவர் வரணும். இதெல்லாம் வந்தாத்தே நாடகம் முடியும். புரியுதா? அதனால இப்ப நம்ம அடுத்த பேச்ச பேசுறதுக்காக உன்னை இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. முருகர் வரணும். முருகர் வரணும். ஆமா. ஔவையார் வரணும். ஆமா. வேடுவர் வரணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரணும்ல. ஐயய்ய இவெல்லாம் வரணும். அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரணும்ல சுவாமி. முருகன் வரணும், ஔவையார் வரணும், வேடுவர் வரணும். கண்டிப்பா வரணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். திருக்குறள்ல 6 எழுத்து தான் வருது. ஆமா. இன்னொரு எழுத்து ஏன் வரலங்கற? வரல விடு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இதுக்கு மேல என்ன? சரி சரி இத கூட விடுங்க. என்ன இதுக்கு மேல நம்ம கால்ல விழுந்தா மன்னிப்பு கேட்க முடியும்? ஐயோ அவர்தான் வரலனா. திருவள்ளுவர் இருக்காங்கல, திருவள்ளுவர் மனைவி பேர் என்ன? இதோட தெரியாது. நீ எல்லாம் என்னதை படிச்சுக்க? ஏமா திருவள்ளுவர் மனைவி கண்ணகிமா? அப்ப கோவலன் மனைவி யாரு? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இப்ப கோவலன் மனைவி யாருன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லனா விட்டுருங்க. புரியுதா? என்ன நீ என்ன மன்னிப்பு விட்ட மாதிரி தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா விட்டுறேனே. காதை சேர்த்து போய் சும்மா அடிக்கிறது மிரட்டறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுங்க சொல்லிட்டேன். புரியுதா? ஊரை விட்டு வெளியில போக முடியாது. இல்ல நீ ஓன் சவுடால பேசுற. நீ ஓன் சவுடால பேசுற. கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு எவ்வளவு வேணாலும் பேசுங்க. நான் பேசவே ஆரம்பிக்கல, நீ தானே பேசிட்டு இருக்க. முதல்ல உங்கள்ட்ட சந்தேகம் தான் கேக்குறேன். வள்ளுவருடைய மனைவி வாசுகி. போதுமா? வாசுகி. அத கூட்டுங்க. வாசுகி. வாசுகி 3 எழுத்து. கூட்டுத்தொகை என்ன வந்துச்சு? 3 வந்திருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? திருக்குறள் எதை கூட்டினாலும் கூட்டுத்தொகை 7 வரணும்னே. எங்க என்ன 4 காணோம்? அதுலயாவது 1, இதுல என்ன 4 காணோம்? அப்ப எப்படி நீங்க திருக்குறள் எதை கூட்டினாலும் கூட்டுத்தொகை 7 வரும்னு சொன்னீங்க? நோண்டு சுண்டாங்குச்சி மாதிரி இருந்துட்டு நீ எவ்வளவு பேச்சு பேசுற பாத்தியா? மேடைக்கு வந்துட்டா எல்லாரும் ஒண்ணுதான். ஆளை பார்த்தெல்லாம் இட ஓடாதியா. எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் சின்ன முளைக்குச்சிலாம் கட்டி கிடக்கும். ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு. சரி விடு விடு, நீ இருக்கமா. வள்ளுவர் என்ன எழுதணும்ல, எத்தனை எழுத்து வந்துச்சு? வள்ளுவர்னு எழுது, திருவள்ளுவர்னு எழுதும்போது 7 வந்துச்சா? ஆமா. திருவள்ளுவர் மனைவி வாசுகி எழுதணும்ல, எத்தனை எழுத்து வந்துச்சு? 3 எழுத்து. 7 3 10. திருக்குறள் எழுதணும் எத்தனை எழுத்து வந்துச்சு? 6 கூட்டுத்தொகை வந்து 10 6 16. 16 இருக்குல்ல. இந்த பக்கம் 1 இருக்கு, இந்த பக்கம் 6 1 எத்தனை? 7 7 வந்துச்சா? இருங்க இருங்க இருங்க, இருமா வந்துச்சா இல்லையா அத மட்டும் சொல்லு. வந்துச்சா? வந்துச்சு சாமி. இருங்க விடு. உனக்கு என்ன வேணும்? வேற என்ன பிரச்சனை? அதுல தான் சந்தேகமே இருக்கு. என்ன மறுபடியும் சந்தேகம்? 7 வரும் சொன்னீங்கல்ல, என்கிட்ட மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கேட்டீங்கல்ல? 42194 எழுத்து நான் சொன்னேன். அத கூட்டுங்க. அதுவும் நீ சொன்னியா? ஆமா நான் சொன்னேன். நீங்க கேக்குறப்ப நான் சொன்னேன்ல. 42194 4 2 6 6 1 7 7 9 16 16 4 20 20 20னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் இந்த பக்கம் பூஜ்ஜியம் வந்திருக்கு. பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்ல. அப்ப கூட்டுத்தொகை என்ன வரும்? 2 தான் வந்திருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? 7 வரணும்னே. 7 வரணும் சொன்னீங்கல்ல. ஏமா நீ இந்த வரமா முருகன் வரணும், ஔவையார் வரணும், வேடுவர் வரணும். இதெல்லாம் இதுக்கு நேரம் தெரிந்த மாதிரி நேரம் இருக்குது. முருகர் வரணும், ஔவையார் வரணும், வேடுவர் வரணும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரணும்ல. ஐயய்ய என்னமா தொண பேசிட்டு இருக்க? நீங்க தான் சொன்னதே. ஔவையார் வரணும், முருகன் வரணும். நான் கேட்ட கேள்வி பதில் வரணும். ஆமா சரி விடு. 2 வந்துச்சா? சரி 2 தான் வந்திருக்கு. வேற என்ன வேணும்? போதுமா? எத்தனை சொற்கள்? 14000 சொற்கள். 14000 சொற்கள். அத கூட்டுங்க. 14000னா 1 4 4 1 5. எங்க 2 காணோம்? இதே நீங்க சொல்றீங்கன்னு இந்த மேடையில நான் இந்த சந்தேகத்தை கேட்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன எல்லாரும் அத உண்மை நம்பிட்டு இருந்திருப்பாங்க. 14000 சொற்கள் வந்துச்சா? கூட்டமா எத்தனை வந்துச்சு? 14 5 வந்துச்சு. 5 வந்துச்சா? 44194 கூட்டமா எத்தனை வந்துச்சு? 2 வந்துச்சு. 5 2 எத்தனை? 7 7 வந்துச்சா? இப்படியே ஒரே அடி அடிச்சுனா இருக்கவெல்லாம் கொட்டி போயிடும். நீ வந்து இங்க வந்து காந்திமதியா ஓந்திமதி ஆகி போயிருவ. ஆளை பாரு, சவுடால் பேசுற, சட்டம் பேசுற. என்கிட்ட தெரிஞ்சா சொல்லுங்கிற. நீ திருக்குறள் எழுதுனார்ல திருவள்ளுவர், எத்தனை பால் சொன்ன? 3 பால். எத்தனை அதிகாரம்? 133 அதிகாரம். 133 அதிகாரம். காது உனக்கு பேச தெரியாது, சத்தமா பேச தெரியாது. 133 அதிகாரங்கற 133 அதிகாரம். போதுமா? என்ன இவ்வளவு சத்தமா பேசுற நீ? ஹலோ, எனக்கு மெதுவா பேசுறாரு. என்ன ஏன் நல்லா தானே சாப்பிட்டா நல்லா பேச வேண்டிய? முன்னாடி ஓனா கடிக்கிறதும் பின்னாடி ஓனா உதைக்கிறதும் இது என்ன வேலையாரு? இல்ல இல்ல 133 அதிகாரம். 133 அதிகாரம் தானே. அந்த 133 அதிகாரம் என்னென்ன அதிகாரம் சொல்லு. இப்ப பாருங்களே, நேரம் இல்ல. முருகர் வரணும், ஔவையார் வரணும், வேடுவர் வரணும். கண்டிப்பா
அடுத்த மேடையில் உங்களை சந்திக்கும் போது 133 அதிகாரத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஓஹோ, முருகன் வரணும், ஔவையார் வரணும், வேடுவர் வரணும். அப்ப நான் கேட்டேன் பதில். அடுத்து நீங்க நாடகம் வாங்கி இன்னொரு நாடகத்தை வாங்கி உங்களை ஓட்டு அந்த மேடையில தெரியுமா? அந்த மேடையில 133 அதிகாரம் சொல்லுவேன், அப்படித்தானே? இல்ல சாமி, தெரியலைன்னா தெரியலன்னு சொல்லு. இல்லைன்னா அதுக்காக சமாளிக்க முருகன் வரணும், வேடு வரணும், ஔவையார் வரணும், இதெல்லாம் நீ என்று சொல்லாத. அடுத்த ஆளுகள வரணும்ல. ஏய் வேலைய பாரியா கொன்னுடு. ஏன்னா அவர் துண்ணூறு போட்டுட்டு போயிட்டாரா தொர்ராஜனே, கொன்னே விடுவேன். யார் வந்தாலும் விட மாட்டேன். 133 அதிகாரம் தெரியலன்னு மன்னிப்பு கேட்டுப்போ. எங்க விழுந்து? ஏன் காலில் விழுந்து வேணாண்ணா, நித்த காளியம்மை கோயில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுப்போ. போதுமா? இந்த மாதிரி செக்கு மாதிரி நிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். நான் ஆளுகளை பாருங்க. நீ ஏன் பேசுன? கத்துன வளர்ந்து பேசுனேன். பிடிப்பா தம்பி சுதிய நீ என்ன என்ன என்னமா? நான் அதட்டேன். உனக்கு என் உடம்புல சத்து இருக்கு, தெம்பு இருக்கு, நான் அதட்டேன். ஓ உடம்புல தெம்பு இல்ல, சத்து இல்ல, நீ கத்த முடியல. நான் என்ன ஒண்ணு என்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க? 133 அதிகாரம் கேட்டேன். நான் அதை தெரியலன்னு கூட சொல்லல. ஆனா இந்த மேடையில இந்த பிள்ளைய வச்சு அசிங்கப்படுத்திட்டு நீங்க நல்ல பேர் வாங்கிட்டு போலாம் நினைக்கிறீங்கல்ல? ஐயா நான் அதை சொல்லவே இல்ல. அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. நான் தெரியலன்னு கூட சொல்லல. அடுத்த மேடையில நேரம் இல்லன்னு தான் சொல்லலன்னு சொல்றேன். ஆனா உங்களுக்கு அது எப்படி இருக்கு உங்க முகத்தை? இல்ல இல்ல நான் நீ தான இருமா முருகன் வரணும் தானே சொன்னேன். அதுக்காக தான் முருகன் வர்றதுக்காக நான் பாடினேன். என்ன உங்களுக்கு என்ன? நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லாட்டியும் நான் சொல்லுவேன்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. 133 அதிகாரம் சொல்றேன், நீங்க எண்ணிக்கோங்க. அப்படியா? ஆமா. கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீத்தார் பெருமை உயர் உயர்த்தல் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணலம் மக்கள் பேர் அன்புடைமை இருந்தோமல் இனியவை குரல் செய்கின்ற இதழ் நடுவுநிலைமை அடக்கொடுமை ஒழுக்கொடுமை பிரணை விளையாமை பொய்யுடைமை அழுக்காரமை வேளாங்குணமை பயில சொல்லாமை தீவனை எச்சம் ஒப்புரவருதல் ஈகை புகழ் அருமை புலால் மருத்துவம் தவம் கூட ஒழுக்கம் கல்லாமை வாய்மை வெகுளாமை இன்னா செய்யாமை கொல்லாமை நிலையாமை துறவு மெய்யுணதல் அவாரத்தல் ஊழ் இறைமாட்சி கல்வி கல்லாமை கேள்வி அறிவுடைமை குற்றங்கடல் பெரியாரை துணை கொடர் சிற்றினம் சேராமை தெரிந்து செயல்வரை வழியறுதல் காலமருது இன்னறுதல் தெரிந்து தெளிதல் சுற்றந்தல்ல கொச்சவமை செங்கோன்மை கொடுங்கோன்மை வெறுவந்து செய்யாமை கண்ணோட்டம் ஒட்டரல் ஊக்கம் அடியின்மை அழினை உடைமை இடுக்கு நலியாமை அமைச்சு சொல்வன்மை வினை தூய்மை வினை திட்பம் வினை செயல்வகை தூது மணரை சேர்ந்தவர்கள் குறிப்பறிதல் அவை எறிதல் அவை என்றாமை நாடு பொருள் படைமாட்சி படைசலுக்கு நட்பு நட்பாராய்தல் பழமை தீ நட்பு கூட நட்பு பேதைமை பிள்ளைவன்மை இகழ் பகைமாட்சி பகைதிரம் உட்பகை பெரியாரை பிள்ளையாமை பெண்வழி செல்லல் வரவில் மல்னி கல்வுண்ணாமை சூது மருந்து குடிமை மானம் பெருமை சான்றாமை நன்றிக செல்வம் நானுடைமை குடி செல்வகை உளவு நல்குறவு இரவு இரவச்சம் தகை அணுகுறுத்தல் குறிப்பறிவுறுத்தல் புணர்ச்சி விதமல் நலமுனைந்து உரைத்தல் காதல் சிறுப்பறிதல் நாணத்துருவதல் அலறிவுறுத்தல் பிரிவாற்றாமை படமெழுத்திரங்கள் கண் விதுப்பழிதல் பசப்புற பருவ தனிப்படர் விகுதி நினைத்தவர் புலம்பல் கனவு நிலை உரைத்தல் பொழுது கொண்டு இரங்கல் நெஞ்சோடு கிளத்தல் நிறையறிதல் அவர்வையின் விதும்பல் புணர்ச்சி விதுமல் நெஞ்சோடு புலத்தல் புலவி புலவி நுணுக்கம் ஊடல் வகை. போதுமா? அப்பா சாமி, உண்மையாவே அந்த வகையில் ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டலாம். 133 அதிகாரம் நம்ம படிச்சிருக்கலாம். 133 அதிகாரங்களையும் நம்ம படிச்சிருக்கலாம். நான் படித்த அனுபவப்பட்டே ஒரு 10-20 மேடை, ஒரு 50-100 மேடை போனாலே அதுக்கடுத்து ஏதாவது 133 கிட்ட நெருங்கி போகும்போதே திக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் முதல் மேடையிலே 133 அதிகாரையும் திக்காமல் திணறாமல் தெளிவாக சொல்றேன்னா மிகப்பெரிய அது ஒரு உண்மையாவே உங்களை பாராட்டக்கூடிய விஷயம்தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. மனப்பாடம் என்பது யார் வேணாலும் பண்ணலாம். ஆனா மனப்பாடம் என்றதை மேடையிலே இவ்வளவு பேர் மத்தியில பயப்படாம திக்காம திணறாம சொல்லணுங்கிறது அது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அதுக்கே முதல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் எல்லாருடைய. ஆமா, ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மேடையிலே முதல் மேடையிலே அரங்கேற்ற மேடையிலே பாடல்கள் மட்டுமில்லாமல் நிறைய விஷயங்களை மனப்பாடம் செய்து இப்பொழுது முதல் மேடையிலே மனப்பாடம் செய்து எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்த காந்திமதி அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பில் அவர்கள் நல்ல ஆசீர்வாதமும் வரவேற்பை நீங்கள் கொடுங்க. மென்மேலும் வளரட்டும், மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய வெற்றி படிகளை நோக்கி சென்று உங்கள் அனைவருக்கும் நல்ல குடும்பத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுத்து ஆசிரியருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து நீங்கள் மென்மேலும் வெற்றி பெற்று பெரிய வள்ளிநாயகமாக திகழ நித்த காளியம்மனுடைய அருளோடு இந்த மங்களகரமான விஷயங்களை அங்கே தெய்வத்துடைய சன்னதியிலிருந்து உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது. அது அவருடைய ஆசீர்வாதமும் இந்த மக்களுடைய மகளிர்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்களது இசைக்கலைஞருடைய ஆசீர்வாதம் நாடக நடிகர்கள் அனைவருடைய எல்லா சகோதரக்கூடிய அனைவருடைய ஆசீர்வாதம் ஒளிபெருக்கி நிலையத்தினுடைய ஆசீர்வாதம் மேலும் வாழ்க வளர்க வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்று. நன்றி சுவாமி. ஆமாம் ஆமாம்.